ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் மக்களுக்கு என்ன பயன்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருடம் முடியாத அரசின் நிலை என்ன? தஞ்சையில் திமுக எம்பி கேள்வி. தஞ்சையில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்ட திமுக எம்பி, திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி செய்தியாளரிடம் பேசுகையில், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உயர் பதவி அளித்தது குறித்து கேட்டதற்கு, என்ன என்று விசாரித்து அப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் அதற்கு சரியான தீர்வு காண்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு அமைச்சரவைதான் ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு ஒப்புதல் அளிக்கவில்லை. இதில் முதல்வரின் நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரியும். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்தையும் ஒரே நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்தால் மாநில உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் குடும்ப ஆட்சி குறித்த கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நழுவி ஓடினார். பதில் சொல்லணும்னா நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாதான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு வந்தால்தான் இந்த நிகழ்ச்சியிலே பதிலே சொல்ல முடியும். இவ்வளவு ஆர்வத்தோடு இத்தனை மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 18 வயசுக்கு மேலானவர்கள் என்று அதிலும் நிறைய